ஹலோ கைஸ், இன்னைக்கு வேர்ல்டுலே மோஸ்ட் சப்ஸ்கிரைப்ட் மோஸ்ட் வாட்ச்டான அண்ட் மோஸ்ட் டாக்டான யூடியூப் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த சேனல் பேர் என்னன்னு தெரியுமா? அந்த சேனல் நேம் மிஸ்டர் பீஸ்ட். அவர் ஜஸ்ட் ஒரு யூடியூபர் மட்டும் இல்லை, அவர் வேர்ல்டு ரெக்கார்டும் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ரியல் லைஃப்பில் ஸ்குவிட் கேம் நடத்துறாரு. ஒரு வீடியோவுக்கு க்ரோர்ஸ் கணக்கில் செலவு பண்ணுறாரு. எப்படி? அவரோட சின்ன வயசுல இருந்து இப்போ $5 மில்லியன் ப்ரைஸ் வச்சு ரியாலிட்டி ஷோ பண்ணுறது வரைக்கும், இந்த சீக்ரெட் எம்பையர் பில்ட் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்கிற வரைக்கும் A to Z இந்த வீடியோவில் பார்க்க போறீங்க. ரெடியா? லெட்ஸ் கோ. அவரோட நேம் ஜேம்ஸ் ஸ்டீஃபன் டொனால்ட்சன். சில பேர் ஜிம்மி டொனால்ட்சன் அப்படின்னு கூப்பிடுவாங்க. அவருக்கு இப்போ ஜஸ்ட் 27 வயசு தான் ஆகுது. லைஃப் ட்விஸ்ட் என்னன்னா, சின்ன வயசுல கிரான்ஸ் டிசீஸ்னால கஷ்டப்பட்டுருக்காரு. அது கிரான்ஸ் டிசீஸ் அப்படின்னா என்னன்னா, அது ஒரு விதமான தோல் பிரச்சனை, ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கு. அதுக்கப்புறம் அவர் எங்கே ஜாபுக்கு போக முடியாமல் யூடியூப்ல தான் அவர் ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருந்தார். அது மட்டும் இல்லாமல் 2016 காலேஜில் சேர்ந்து ஜஸ்ட் 2 வாரத்தில் படிப்பை ட்ராப் அவுட் பண்ணிட்டார். யூடியூப்ல எப்படி வீடியோ வைரல் ஆக்குறதுன்னு 24/7, அதாவது 24/7 ரிசர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. டெய்லி வீடியோஸ் போட்டு ட்ரை பண்ணிட்டு இருந்தார், நம்மள மாதிரி வச்சுக்கோங்களேன். இந்த கேம் சேஞ்சர் பாயிண்ட் எப்போனா, 2017 அவர் ஐ கவுண்டட் டு 1 lakh அப்படின்னு ஒரு வீடியோ போடுறாரு. அந்த வீடியோ தான் முதல்ல அவருக்கு வைரல் ஆக்குச்சு. அது வீடியோக்கு அப்புறம் அவர் நிறைய ஃபேமஸ் ஆயிட்டார். அதுக்கப்புறம் தான் பெரிய கேஷ் கொடுத்து ஹை ஸ்கேட்ஸில் எப்படி சேலஞ்ச் பண்ணுற ஸ்டைலை பிடிச்சாருன்றது அதுக்கப்புறம் அந்த விஷயங்கள் தான். யூடியூப் கண்டென்ட்டுக்கு அவர் ஒரு பெரிய நியூஸ் ஸ்டாண்டர்டே செட் பண்ணிட்டாருன்னு தான் சொல்லணும். இப்போ அவரோட $100 மில்லியன் பட்ஜெட், அதாவது இந்தியன் ருபீஸில் 10 crore ப்ராஜெக்ட் கூட அமேசான் பிரைம் வீடியோவில் இவரோட கேம்ஸ் வரும். இருங்க அதுக்காக இப்போவே என்னன்னு போய் பார்க்கலான்னு கிளம்பிடாதீங்க, முழுசாக கேட்டுட்டு போங்க. அவரே தான் இந்த ஷோக்கு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக இருக்காரு. அமேசான் MGM ஸ்டுடியோ தான் இன்வெஸ்டர்ஸ், பட் மாஸ்டர் மைண்ட் மிஸ்டர் பீஸ்டோட தான். அவர் தான் இந்த கேமை A to Z பார்த்து ரன் பண்ணிருக்காரு. அமேசான் பிரைம்ல தான் இவரோட ஷோ டெலிகாஸ்ட் பண்றாங்க. ஷோ நேம் மிஸ்டர் பீஸ்ட் கேம்ஸ். அந்த ஷோவில் 1000 கண்டஸ்டன்ஸ் இருப்பாங்க, 1000 போட்டியாளர்கள் இருக்காங்க. பிரம்மாண்டமா ஸ்டார்ட் பண்றாங்க. வின்னருக்கு $5 மில்லியன் கேஷ், அதாவது $50 லட்சம் இந்தியன் ருபீஸ்ல மதிப்புப்படி, இந்திய ரூபாய் மதிப்புப்படி 44,31,97,500 தலை சுத்ததுல. இந்த கேம் தான் வேர்ல்டு டிவி ஹிஸ்டரியிலேயே லார்ஜஸ்ட் கேஷ் பிரைஸ் கொடுத்த கேம் ஷோ. ஆனா நம்ம மனசுல இப்போ ஒரு கேள்வி வரும். ஸ்குவிட் கேம் வெப் சீரிஸ் பார்த்தவங்க மைண்ட் வாய்ஸ் இது வரும், இது அது இல்லை அப்படின்னு நினைப்பாங்க. இது ஸ்குவிட் கேம் மாதிரி இருக்குமோன்னு. உண்மை என்னன்னா, ரெண்டுமே மேசிவ்லி காம்படிட்டிவ் தான். ஆனால் பீஸ்ட் கேமில் நோ டெத், இல்லை யாரும் சாக மாட்டாங்க. பட் எலிமினேட் ஆகிறவங்க வீட்டுக்கு தான் வீட்டுக்கு போயிடுவாங்க. மிஸ்டர் பீஸ்ட் ஒரு இன்டர்வியூ சொன்னார், இது அமெரிக்கன் ஸ்குவாட் கேம் இல்லைன்ட்டு. ஆனால் ஹை ஸ்டேக்ஸில் இருக்கும்போது அந்த ஃபீல் நமக்கு தானாக வந்துடும். அதுதான் அந்த ஷோவோட மார்க்கெட்டிங் ஜீனியஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்து ஒரு இதில் ஒரு பிரச்சனை வந்துச்சு இந்த ஷூட் நடத்துறதுல. என்ன பிரச்சனைனா, ஒரு சிலர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. என்னன்னா, அவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் எல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அந்த கம்ப்ளைண்ட் பண்ணவங்க யாருன்னா, அவங்க யாரும் வெளியிலேருந்து வந்தவங்களோ இல்லை அவங்களுக்கு பிடிக்காதவங்களோ இல்லை. அவங்க செலக்ட் பண்ணி அந்த ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்ட, அந்த கேம் ஷோவில் கலந்துக்கிட்ட 1000 கண்டஸ்டன்ஸில் சில பேர் அந்த கேம் ஷோவில் சில விஷயங்கள்லாம் தப்பாக இருக்குன்னு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அவங்க என்னென்ன கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா, அவங்க ஹியர் நோ அடிக்வெட் ஃபுட் அண்ட் ப்ராப்பர் மெடிக்கல் கேர் அப்படின்னு கம்பேர் பண்ணாங்க. அது என்னன்னா, அதாவது சரியான சாப்பாடும் மருத்துவ வசதியும் இங்கே இல்லைன்னு. கலந்துக்கிட்ட சில பேருக்கு இன்ஜுரி கூட ஆகிருக்கு. இதோட ரீசன் என்னன்ட்டு சில அனலைஸ்லாம் விசாரித்து சொன்னதில், மிஸ்டர் பீஸ்டோட யூடியூப் ஸ்டைலில் பெரிய டிவி செட்டில் ட்ரை பண்ணது தான் இந்த பிரச்சனைக்கு காரணம்னு சொல்கிறாங்க. மிஸ்டர் பீஸ்டும் அமேசானும் சேஃப்டி ஃபர்ஸ்ட்னு சொல்லியிருந்தாலும் 1000 பேரை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப பெரிய சேலஞ்ச் தான், நம்ம இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் $100 மில்லியன் செலவு பண்ணி ஷோ நடத்துகிறவங்க இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஃபுட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸும் கொடுத்தா என்ன குறைஞ்சிருவா போகிறாங்க. இந்த கேம்
என்ன நடக்குது எங்கே நடக்குதுன்னு இதை பார்க்கவே ஒரு த்ரில்லராக இருக்கும். இந்த கேம் வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு ஐஸ்லாண்டில் நடக்குது. பட் இவங்க கனடாவில் இருக்கிற அலிஜென்ட் ஸ்டேடியமில் தான் நடத்துகிறதா சொல்கிறாங்க. லொக்கேஷன் அங்கே தான் போட்டிருக்கிறாங்க, நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள். கண்டஸ்டன்ட் எல்லாம் இவங்க செலக்ட் பண்ணுறவங்க தான், இவங்க செலக்ட் பண்ணாதவங்க யாரும் வெளியில் வரப்போதில்லை. ஸோ அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்ஸும் நாம் வந்து கன்சிடர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இதுவும் வந்து ஸ்குவிட் கேமோட ஒத்து போகிற மாதிரி தான் இருக்குது. சரி, நெக்ஸ்ட்டு அந்த ரூல்ஸ் அண்ட் ரிஸ்க்கு மாஸ்டர் ஸ்ட்ராட்டஜி என்னன்றதெல்லாம் பார்க்கலாம். $5 மில்லியன் ஃபைட் பண்ண அந்த 1000 கண்டஸ்டன்ஸும் விளையாடின கேம்ஸ் என்னன்னு இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வர்றது சைக்கலாஜிக்கல் கேம், அதாவது த கன்வின்ஸ் சம்மன் டு லீவ் சேலஞ்ச். முதல் ரவுண்ட்லேயே வர கன்டஸ்டன்ஸ் சில பெரிய குரூப்ஸாக பிரிஞ்சிருப்பாங்க. ஒரு 7-8 குரூப்ஸாக 10 குரூப்ஸாக 20 குரூப்ஸாக அந்த மாதிரி பிரிஞ்சு இருப்பாங்க. ஆனால் ஒரு குரூப்பில் நிறைய பேர் இருப்பாங்க. ரூல் என்னன்னா, அந்த குரூப்பில் இருக்கிற யாராச்சும் ஒரே ஒருத்தர் வந்து தானாக முன் வந்து நான் வந்து எலிமினேட் ஆகிறேன், நான் வந்து வாலண்டியராக நான் வந்து வெளியில் போகிறேன் அப்படின்னு சொல்லலாம். அவங்க வாலண்டியராக வெளியிலும் போகணும். அப்படி இல்லை, ஒரு ஆள் கூட யாரும் ரெடியாக நான் வந்து எலிமினேட் ஆக மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஒருத்தர் கூட வெளியில் போகலன்னா அந்த குரூப்பே வந்து எலிமினேட் பண்ணிவிடுவாங்க. இது ஃபர்ஸ்ட் ரவுண்ட். இது கேட்க ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்குல்ல. செகண்ட் ரவுண்ட் என்னென்னா, அது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி ஓட் சேலஞ்ச். இது ஃபிசிக்கல் கேம் இல்லை, சோஷியல் ஸ்ட்ராட்டஜி கேம். கண்டஸ்டன்ஸ் எல்லாரும் சீக்ரெட்டாக தன்னை விட ஸ்ட்ராங்கான ஒரு கண்டஸ்டன்ஸை வெளியே அனுப்ப ஓட்டிங் முடியும். இதுவும் அந்த கேம் மாதிரி தானே இருக்குது. ஒன்றா கேங்காக சேர்ந்து இருக்கிறவங்க சேஃப் ஆகிடுவாங்க. ரொம்ப பயமான கேம் இது. இதில் மிஞ்சுறவங்க தான் அடுத்த ரவுண்டுக்கு போவாங்க. இவன் வெயிட்டாக இருக்கான், அவன் பவராக இருக்கான்னா மற்றவங்கெல்லாம் சேர்ந்து, வீக்காக இருக்கிறவங்கெல்லாம் சேர்ந்து அவன் மேலே வந்து ஓட் பண்ணி அவனை எலிமினேட் பண்ணிடுவாங்க. இதுதான் செகண்ட் கேம். நெக்ஸ்ட்டு ஃபைனல் ரவுண்ட் என்னென்னா, இப்போ வர்றது தான் கடைசியாக $5 மில்லியன் டிசைட் பண்ணுற அந்த ஃபைனல் சேலஞ்ச் ரவுண்ட். இந்த ரவுண்டு பேர் என்னென்னா த பிக் காயின் கலெக்டிங் வார். இது ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை விட மாஸ்டர் ஸ்ட்ராட்டஜி தான் டெஸ்ட் பண்ணணும். கேம் இப்போ என்னென்னா, ஒரு பெரிய அரங்கம் இருக்கும், அதாவது ஒரு பெரிய ஒரு ரூம் இருக்கும், பில்டிங் ஒன்று இருக்கும். கீழே ஃபுல்லாக மண் கொட்டியிருப்பாங்க, மண்ணால் நிரப்பி வச்சுருப்பாங்க தரையை. அதில் $5000 அந்த அங்கங்கே வந்து காயின்ஸாக வந்து போட்டு வச்சுருப்பாங்க. அதை நம்ம எல்லாம் கலெக்ட் பண்ணணும், அதிகமாக கலெக்ட் பண்ணணும். கலெக்ட் பண்ணி அதெல்லாம் எங்கே ஸ்டோர் பண்ணுறதுன்னா, அந்த அரங்கத்தில் நடுவில் ஒரு வால்ட் இருக்கும், அதாவது வால்ட்னா சேஃப் பிளேஸு. அதில் போயிட்டு வந்து அந்த கலெக்ட் பண்ண காயின்ஸ் எல்லாம் டெபாசிட் பண்ணணும். இதில் தான் அந்த கண்டஸ்டன்ட்ஸ் ஆடியன்ஸஸ் ஷாக் ஆகிற ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. என்னென்னா, சில துரோகங்கள்லாம் நடக்கும். அது எப்படின்னா, சில கண்டஸ்டன்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, கேங் ஃபார்ம் பண்ணி அவங்களுடைய பார்ட்னராக இருந்தாங்க பாருங்கள், அவங்களுக்கெல்லாம் துரோகம் நடக்கிற அளவுக்கு விஷயத்தெல்லாம் நம்மள பார்க்கலாம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்மார்ட்டான பிளேஸு காயின்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிடுவாங்க. கலெக்ட் பண்ணிட்டு உள்ளே போக மாட்டாங்க, போய் வால்ட்டுக்குள்ளே போய் டெபாசிட்டாக போட மாட்டாங்க, உள்ளே போக மாட்டாங்க. கலெக்ட் பண்ணிட்டு அங்கேயே வெளியிலே இருப்பாங்க. லாஸ்ட்டில் இல்லை ஒரு 10 செகண்டில் 5 செகண்ட்ஸ் இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, போய் டக்குன்னு ஓடி போயிட்டு அதில் வந்து ஸ்டோர் பண்ணிவிடுவாங்க. ஏன் அப்படின்னா, இதில் வந்து திருடுறது அலோடு தான். ரூல்ஸ் வந்து நீங்கள் தாராளமாக திருடிக்கலாம். உங்களுடைய காயின்ஸ் வந்து நீங்கள் தான் வந்து பத்திரமா பார்த்துக்கணுன்றது அது கேமோட ரூல்ஸ். ஸோ காயின்ஸை லூஸ் பண்ணாலும் நம்ம இப்போது கஷ்டப்பட்டு எடுத்துகிட்டு போய்ட்டு அங்கே ஸ்டோர் பண்ணதை அதை வேறு யாரும் அடிச்சுட்டு போயிட்டாங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த பாயிண்ட்ஸ் கொடுக்க மாட்டாங்க. இப்போது காயின்ஸ் யார்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு தான் அந்த பாயிண்ட்ஸ். அந்த மாதிரி முடிவில் யாருக்கு அந்த வால்ட்டுக்குள்ளே ரொம்ப நிறைய அதிகமான காயின்ஸ் இருக்குதோ அவங்க தான் $5 மில்லியனை ஜெயிப்பாங்க. லாஸ்ட் கேமில் பிளேயர் கடைசியாக இப்போ நடந்த கேமில் பிளேயர் நம்பர் 831, அவர் பேர் வந்து ஜெஃப்ரி ரேண்டல் அப்படின்றவர் $10 மில்லியன் வின் பண்ணியிருக்காரு. ப்ரைஸ் அமௌண்ட்டு $5 மில்லியன் தானே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ட்ராமாட்டிக் காயின் ஃப்ளிப் அப்படின்ற விஷயத்தினால ப்ரைஸ் அமௌண்ட்டு அவருக்கு டபுள் ஆகிருக்கு. அவரோட சந்தோஷத்தை பாருங்கள் அந்த வீடியோவில். இந்த பீஸ்ட்டு வேறு என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் ஷாக் ஆகிடுவீங்க. இந்த ஷோ மட்டும் இல்லைங்க, மிஸ்டர் பீஸ்ட் ஒரு பிஸ்னஸ் எம்பையரே ரன் பண்ணுறாரு. அவர் மிஸ்டர் பீஸ்ட் பர்கர் அண்டு ஃபீஸ்டபிள் ஸ்நாக்ஸ்னு பிராண்டும் வச்சுருக்காரு. அவரே ஒரு தனி பிராண்ட் ஆகிட்டாருன்னா பார்த்துக்கோங்களேன். மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா, ஒரு பீஸ்ட் பிளான்த்ரோபின்னு ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் நடத்துகிறாரு.
ஹோம்லெஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறாரு. அதாவது 1000 பேருக்கு கண்ணில் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு, கான்ட்ராக்ட் சர்ஜரி பண்ணுறதுக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு. அவரோட ஏர்னிங்கோட ஒரு பார்ட்டை சேரிட்டிக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கார். லைக் நம்ம தலை ஜான்சினா மாதிரி வச்சுக்கோங்களேன். ஃபைனலாக மிஸ்டர் பீஸ்டோட கோல் என்னென்னா, வேர்ல்டுலேயே மோஸ்ட் என்டர்டெய்னிங் கண்டென்ட்டை லார்ஜஸ்ட் பாசிபிள் ஸ்கேலில் கொடுக்கணும். அதே சமயத்தில் ஹெல்ப்பும் பண்ணணும். இதுதான் மிஸ்டர் பீஸ்டோட கோலாக இருக்குது. சரி, மிஸ்டர் பீஸ்ட்டை பற்றி தெரியாத விஷயம் தெரிஞ்சுக்க ஒரு லைக் போட்டுக்கோங்க. $5 மில்லியன் வெல்லுற ஸ்ட்ராட்டஜியில் உங்களுக்கு பிடிச்ச ரவுண்ட் எதுன்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.